இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 7:13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். கிதியோனுக்கு விரோதமாக மீதியானியர்களும் அமலேக்கியரும் பாளையம் இறங்கியிருக்காங்க. கிதியோன் கிட்ட இருக்கிறது 300 பேர் மட்டும்தான். ஆனால் மீதியான்கிட்டையும் அமலேக்கியர்கிட்டையும் இருக்கிற ஒட்டகமே எண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்போ மனுஷர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. கிதியோனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்தபோது தேவன் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ எழுந்து போய் சண்டை போடுன்னு சொல்லாமல் அந்த இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீ பயப்படுற, அதனால நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் அந்த இடத்துக்கு போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த மீதியானியரில் போருக்கு வந்த 2 பேர் கனவு கண்டதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பம் உருண்டு வந்து மீதியானியர் கூடாரத்தை கவிழ்த்து போட்டுச்சுன்னு பேசிக்கிறாங்க. இதை கிதியோன் வேலைக்காரன் கேட்டாங்க. அந்த அப்பந்தான் கிதியோன், அந்த கூடாரம் தான் மீதியானியர்கள். அப்புறம் கிதியோனுக்கு தைரியம் வந்தது. அவனுடைய இருந்த 300 பேரையும் தயார் செய்கிறான். தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்திட்டான்னா அது நடந்து முடிஞ்ச மாதிரின்னு அர்த்தம். தேவன் செய்ய போகிறத உறுதிப்படுத்தாமல் நமக்கு வெளிப்படுத்தவே மாட்டார். இங்கே கிதியோனுக்கு இருக்கிற பயம்தான் நமக்கும் இருக்குது. தேவன் சொன்னதுக்கப்புறமும் எப்படி நடக்குமோ, என்ன ஆகுமோன்னு பயப்படுறோம். இங்கே தேவன் கிதியோன் கிட்ட சண்டை போடுன்னு சொல்லலை, நீ அங்கே போய் நில்லு பாருன்னு தான் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய யுத்தம் இது, நீ வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்கிறார். இதே போல் தேவன் நமக்கும் நம்பவே முடியாத அளவுக்கு தீர்க்க தரிசனமாவோ இல்லை வாக்குத்தத்தமாவோ வெளிப்படுத்தியிருப்பார். இது எப்படி சாத்தியமாகும்னு நம்ம யோசித்தாலும் குழப்பம் அடைஞ்சாலும் பயந்தாலும் தேவன் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். யுத்தமும் அவருடையது, வாக்குத்தத்தமும் அவருடையது. ஆமேன்.